யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 174வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 172ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தொழில்நுட்பம் எதற்கு வேலை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை உண்மை மற்றும் பொது நலனுக்கு. இரண்டாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்பு எது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு. மூன்றாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக. நான்காவது கேள்வி, வடக்கு கிழக்கு இளம் குருக்களுக்கான தியானம் என்ன பெயரில் முன்னெடுக்கப்பட்டது? இதற்குரிய சரியான விடை எம்மாவுஸ் தியானம். ஐந்தாவது கேள்வி, தீபகம் சின்னமடு புனித செபமாலை மாதா திருத்தலத்தின் பரிபாலகர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அந்தோணி பிள்ளை. ஆறாவது கேள்வி, யாழ் மறைநதி ஊடக மையம் முன்னெடுக்கும் இளையோருக்கான குறும்பட போட்டி என்ன கருப்பொருளில் நடைபெற உள்ளது? இதற்குரிய சரியான விடை மகத்தான மனித நேயம், திரையில் ஒரு கதை. ஏழாவது கேள்வி, பதுளை மறைமாவட்டத்திலிருந்து ஊடக பயிற்சிக்காக மறைநதி ஊடக மையத்திற்கு வருகை தந்தவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஐவன் ரொட்ரிகோ, இணைப்பாளர் செல்வன் அல்பீனஸ். எட்டாவது கேள்வி, மாரிசன் கூடல் வாழ்வக பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மடுமாதா ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம். ஒன்பதாவது கேள்வி, கொக்குவில் புனித சின்னப்பர் ஆலய நூற்றாண்டு விழா பெருநாள் திருப்பலி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை மைக் டொனால்டு. பத்தாவது கேள்வி, பருத்தித்துறை புனித தோமையார் ஆலய இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர்? இதற்குரிய சரியான விடை 40 பேர். 11வது கேள்வி, இயேசுவின் உருமாற்ற நிகழ்வின் போது உடனிருந்த திருத்தூதர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை புனித பேதுரு, புனித யோவான், புனித யாக்கோப்பு. 12வது கேள்வி, குருக்களின் பாதுகாவலர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித ஜோன் மரிய பியானி. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். யூவன்னா ஜிஸ்லின் அல்லைப்பிட்டி பங்கு, எல் நொயலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 174ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட புதிய ஆயர் எப்போது தனது பணிப்பொறுப்பினை ஏற்க உள்ளார்? இரண்டாவது கேள்வி, அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகள் காணாமல் ஆக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் நிறைவடைகின்றது? மூன்றாவது கேள்வி, மடு திருப்பதி ஆவணி மாத திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? நான்காவது கேள்வி, செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? ஐந்தாவது கேள்வி, திருகோணமலை மறைமாவட்டம் மூதூர் மறைக்கோட்ட இளையோருக்கான தலைமைத்துவ பயிற்சி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, முல்லைத்தீவு சிலாபத்தை சுவாமி தோட்ட வளாகத்தில் அமையவுள்ள மொன்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? ஏழாவது கேள்வி, திருமறை கலாமன்ற மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட தியானம் மற்றும் யோகா பயிற்சியில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர்? எட்டாவது கேள்வி, எழுவைதீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் நூற்றாண்டு விழா நிகழ்வில்
பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 9வது கேள்வி, புதுக்குடியிருப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட தாத்தா பாட்டிகள் தின நிகழ்வை நெறிப்படுத்தியவர் யார்? 10வது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலய திருநாள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 11வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட புதிய ஆயர் எந்த மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக பணிபுரிந்தார்? 12வது கேள்வி, இறைமகன் இயேசு உருமாற்றம் பெற்ற மலை எது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.